ஏடிஎம்கே 49, திமுக 46. இது தந்தி டிவி. முன்னாடி இது என்டிஏ டிவில மட்டும் தான் முன்னாடி போட்டிருந்தானுங்க. மத்த எல்லா டிவில லேட்டா அப்டேட் பண்ணிருந்தானுங்க. இப்ப எல்லாரையும் எல்லா புக் மார்க் சேனல்லையும் போட்டுட்டு போட்டானுங்க. இருக்கேன். டிவிக்கே தான் leading. எல்லாரையும் புக் மார்க் போட்டுட்டு இருக்கேன். எவனுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம். இல்லப்பா, என்ன ரிசல்ட் வந்தாலும் இன்னைக்கு இது வரைக்கும் கிரியேட் பண்ணதே வந்து பெரிய இதுதான். சரியா? வேற யாருமே ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த அளவுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணுச்சான்னு தெரியல. பட் பார்ப்போம். இது இப்படியே இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 1.5 மணி நேரம் தான் இருக்கு. ஈவினிங் 4 மணி வரைக்கும் என்ன வேணாலும் மாறலாம். இப்ப இருக்கிற நிலவரத்தை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி போகுது அப்படின்ட்டு. இதுக்கே நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி ஹைப்பர் ஏத்திக்க வேணாம், காமா இருப்போம். வேற வரும் ஒரு 2 மணிக்கு மேல வந்து நமக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ப்ரோ. சொல்லுங்க. சிஎம் அப்படின்னா துணை சிஎம் அந்த இவங்க நம்ம தான் வந்து லீடிங். டெப்டி சிஎம் நம்ம தான் வந்து லீடிங். சொல்லிட்டோமே ப்ரோ ஏற்கனவே. ஆண்டோ நீங்க வந்தது லேட். வெரி லேட், வெரி பேட் ப்ரோ. நான் 6:30 எழுந்துட்டேன். 6 o'clock எழுந்துட்டு வந்து பார்த்தேன் ப்ரோ. திரும்ப 8:30 இருந்து மைக் 8:15 இருந்து மைக் கூடான்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம டீம் போய் பாருங்க. காட்டவே இல்ல. சரி சரி ஓகே. அலெக்ஸுக்கும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் டெஸ்ட் பண்ண ப்ரோ. அப்படியா? சாரி பார்க்கல. அப்பல இருந்து லிசன் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சரி ப்ரோ. 90 இடத்துல முன்னிலையில இருக்கோம் ப்ரோ. சரி ஒரே நிமிஷம். எலெக்ஷன் கமிஷன் சைட்ல இருந்து ஒரு அப்டேட். 14 பிளேசஸ்ல ஏடிஎம்கே வந்து லீடிங்ல இருக்கு. 13 நாம, 7 டிஎம்கே காலிங்க இது வரைக்கும் பார்த்ததுல. சரியா? 1 வந்து பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதி, சிபிஐ ஒரு தொகுதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதி. காங்கிரஸ் 2 தொகுதியில லீடிங்ல இருக்காங்க. டிஎம்கே 8, டிவிகே 15, ஏடிஎம்கே 16. இது இசிஐ வெப்சைட் படி. ஓகேவா? சோஃபார் இது வந்து லீடிங்னா கவுண்ட் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் முடியல. நமக்கும் ஏடிஎம்கேக்கும் இவ்வளவு க்ளோஸ் மார்ஜின் தான் இருக்கு. ஒரே ஒரு இதுதான் வித்தியாசம் இருக்கு. ஸோ பார்ப்போம். டிஎம்கே வந்து 3rd பிளேஸ் போயிடுச்சு. அது வந்து இது எலெக்ஷன் கமிஷனோட சைட்ல இருக்கிற ரிசல்ட். அலெக்ஸ் நான் ஒரு டேட்டா தரேன், அதை போடுறியா? போஸ்ட் பண்றியா? காரக்குடியில வந்து பிரபு அவர் வந்து 7000 ஓட்டு. அவர் தான் முன்னிலை. சீமான்லாம் வந்து 1700 ஓட்டு தான். காங்கிரஸ் வந்து 3000 ஓட்டு. அவரு டாக்டர் பிரபு தான் வந்து முன்னாடி 7000 ஓட்டு அவரு. அதான் காமா இருப்போம். இது அதான் சொல்றேனேங்க, இது ஸ்டார்டிங்ல இப்படி இருந்து ரிவர்ஸ் ஆன கதையெல்லாம் இருக்கு. நமக்கு அப்படி ஆகாது. ஆனா நம்ம வெயிட் பண்ணுவோம், பொறுமையா இருப்போம். எங்க போயிட போகுது எல்லாம் இங்கேதான். ஆமா இருங்க, டைம் இருக்கு. we have all day. இங்கதான் இருக்க போறோம் எல்லாரும், பொறுமையா இருப்போம். சொல்லுங்க ஜாலியா இருங்க ப்ரோ. தந்தி அலெக்ஸ் வாட்ஸ்அப் பாரு அலெக்ஸ், உனக்கு ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அந்த டேட்டா சார்ட், பை சார்ட் எல்லாம் போட்டு மேப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க இசிஐ வெப்சைட்ல இருக்கு. சூப்பரா கிளீனா போட்டிருக்காங்க. இருங்க நான் கீழே போடுறேன் கமெண்ட்ல. சரி அந்த இமேஜ், அதுக்கான லிங்க்கும் போடுறேன், நீங்க பாத்துக்கலாம். சித் ப்ரோ இருக்கீங்களா? சித் இல்லையா? ரேவந்த் வந்திருக்கான்டா. இப்பதான் டிஎம் பாக்குறேன். சரி ஓகே. இங்க 2-3 சிஸ்டம் யூஸ் பண்றனால தான் இதுவாகுது, பேச முடியல. சரி நான் கீழே வந்து கமெண்ட் பண்ணி போறேன். ஓகே, இது வந்து இசிஐ வெப்சைட்டோடது, நான் கீழே போட்டிருக்கேன். ப்ரோ லீட பாருங்க ப்ரோ. 92, அதிமுக 65, திமுக 47. ஓகே. யாரோ ஸ்ரீலங்கால இருந்து வந்தேன்னு கமெண்ட் போட்டாங்க, காணும். இசிஐல இப்போதைக்கு ரவுண்ட் 1க்கு ஏடிஎம்கே லீடிங். ஆனா லீடிங்னா என்னங்க, ஒரு பிளேஸ் தாங்க, அதுக்கு வச்சுதான் லீடிங்கிறது வந்து கவுண்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் முடியல, வெயிட் பண்ணுவோம். கரெக்ட் ப்ரோ. அவங்க 16ல இருக்காங்க, நம்ம 15ல இருக்கோம். நான் கீழே டேட்டா கமெண்ட்ல போட்டிருக்கேன், வெப்சைட்டோட லிங்க்கும் போட்டிருக்கேன், நீங்க அதுல போய் பாத்துக்கலாம். சரியா? கமெண்ட்ல ஆப் இருக்கு ப்ரோ, ஆப்ல கூட நீங்க பார்க்கலாம். யாராவது ஐபோன் யூசர்ஸ் இருக்கீங்களா? ஐபோன் யூசர்ஸ் யாராவது இங்க இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சித்து ஓடிட்டாரா? சந்தோஷம்.
ஹரி ப்ரோ கரூர்ல யாரு ப்ரோ ஜெயிக்க போறா? கரூர் பத்தி எதுவுமே ஏதோ நியூஸ் வந்துச்சா? வரல இருங்க, நான் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ECI வெப்சைட்ல. ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன். ஓகே ஓகே. இன்னும் அதான் ஓகே முடியல, வரும் ஒன்னொன்னா வரும். ஓகே ஓகே ப்ரோ. நான் இப்போதைக்கு அதான் லிங்க் நான் கீழே போட்டிருக்கேன், நீங்களும் போய் பார்த்துக்கலாம். கான்ஸ்டுவன்சி வைஸும் செக் பண்ணிக்கலாம். என்ன கரூர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னே தெரியாது, இருங்க பார்க்குறேன். கரூர் ஓகே. கரூரில் வந்து என்ன அது எத்தனை பேர் காட்டுறீங்க? கவுண்டிங் இன் ப்ரோக்ரஸ்னு காட்டுதுங்க. இன்னும் போயிட்டு இருக்கு கவுண்டிங் கரூர்ல. ஸோ வெயிட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஷப்பாடே. ஓகே, அப்டேட் வந்திருக்கு. 20 பிளேசஸ்ல ஏடிஎம்கே 18 அடுத்த இது வந்துருச்சு. டேட்டா அப்டேட் 18 நாம டிஎம்கே 9. இது வந்து ECI டேட்டா படி நம்ம 15ல இருந்தோம். ஏடிஎம்கே 16ல இருந்துச்சு. டிஎம்கே 9 ஏதோ கம்மியா இருந்து 18 நினைக்கிறேன். இப்ப வந்து ஏடிஎம்கே 20, நம்ம 18க்கு வந்துட்டோம். டிஎம்கே 3rd பிளேஸ் 9ல இருக்காங்க. 9 பிளேசஸ்ல இதுல இருக்காங்க. ஹரி ப்ரோ 2வது சுற்றுலயும் கொளத்தூர்ல முதல்வர் பின்னடைவோம். சாரி, ஸ்டாலின் சார் பின்னடைவோம். ஒரு இது பண்ணா பாத்தியா நடுல சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு மாத்திர பாத்தியா? அதான் இன்னைக்கு மாறிட்டு. நைஸ். சரி, இது வரைக்கும் இல்ல, இது வரைக்கும் we are doing really good தான். பாப்போம். பாலிமர்ல 94ல இல்ல சென்னை அணிலுங்க யாருன்னு காமிக்கிறானுங்க. யாருன்னு காட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கான் போல. இல்ல ஆமா, அவன் பண்றதானா அக்யூரேட்டா இருக்கும்ல. அவன் லேட்டா பண்ணாலும் அதான் அக்யூரேட் டேட்டா. எனக்கு உண்மையிலே கனவு போட்டிருக்கான். இல்ல கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இல்ல அலெக்ஸ் என்ன சொல்றான்னா, நம்ம கனவு உலகத்துல எனக்கும் அப்படிதான்டா அலெக்ஸ் இருக்கு. அதனாலதான் புரியல. இல்ல சொல்லுவோம் பாரு. இல்ல லேப்டாப் அமைக்க பாக்குறேன், என்ன இது ஒரு தப்பா காட்டுதோ. ஸ்டார்ட் ஆகும்போதே ட்ரெயில் ஆகுறது, அதுவும் சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ ட்ரெயில் ஆகுறதெல்லாம் பெரிய இதுடா. அது அதெல்லாம் ஒரு சைன் ப்ரோ. அதான் சொல்றேன், அது ஒரு சைன். எவ்வளவு கடுப்புல இருக்காங்க பாருங்க மக்களுக்கு. ப்ரோ சென்னையில 16 தொகுதியிலையும் இது தாவைக்கு தான் முன்னதே போட்டிருக்காங்க புதிய தலைமுறையில. ஆமா, அதான் கேட்கும் பார்க்கும் போதே செம ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் எக்ஸைட்டிங் சென்னையில டே. we are off to a good start தான் உண்மையிலே சொல்லணும்னா. ஒரு ஸ்டேட்டஸ் தாண்டா வச்சேன். பால கொத்தடிமைங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து கதறிட்டு இருக்கானு என்கிட்ட. இவ்வளவு நாள் நான் வைக்காம இருந்தேன். இவனுக்காக இல்ல இந்த மாதிரி வரும் தெரிஞ்சா இஷ்டத்துக்கு இன்னும் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருந்தா இல்ல தளபதி பெரம்பூர்ல ஜெயிப்பாரா இல்லையான்னு பெட்டு கட்டினா பேருதான் ஒருத்தன் என்கிட்ட. ஆனா சரி இல்ல நியூஸ் தமிழ் பாருங்க. நெல்சன் மூஞ்சிய பாருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நல்ல இதை பார்த்தே ஆகணும். இதுவும் ஹிஸ்டரி தான். நியூஸ் தமிழ் 24/7 தானே. நீங்க ஐயா என்ன கை ஓரல காலு ஓரலனா ஏதோ 10 சீட் 20 சீட் நீங்க ஆட்சி நியூஸ் 24/7 அப்டேட் சொல்றேன். டிவிகே 90, ஏடிஎம்கே 62, டிஎம்கே 52. எனக்கு கனவுல இருக்கிற மாதிரி இது சத்தியமா ரேவந்த் எனக்கு தெரியல. பெரிய பார்ட்டியா நைட் நான் சொல்லும் போது கூட லைட்டா கலாச்சல. நீ எனக்கு இப்ப கூட எனக்கு ஒரு கனவுல இருக்கிற மாதிரி இருக்குது. அச்சு எழுப்புறேன். ஏதாவது உண்மையிலே கனவுல இல்ல நான் அந்த போலிங் முடிச்சுட்டு யார கேட்டாலும் டிவிக்கு கொளத்தூர் தொகுதியில நம்ம இங்க மாதிரி கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோத்தா போதும். கொளத்தூர்ல 1700 உட்கார வச்சிருந்தோம். ரேவந்த் ப்ரோ கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் சாரை விட 1700 ஓட்டு முன்னணியில இருக்காரு அவரு. ஐயா இல்ல புடிச்சிருவான வைப்பு வருது ஐயா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஆனா எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்க, டிவிகே டிஎம்கேன்னு சொன்னாங்க. டிஎம்கே வந்து எல்லா இதுலயும் 3வது இடத்துல இருக்கு. இப்ப ஏடிஎம்கே டிவிகே மாதிரி இருக்கு. இல்ல இருங்க, எனக்கு லைட்டா இல்ல பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. அதே நேரத்துல எனக்கு இந்த நடக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தா பேஸ் த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருக்கு. இல்ல நடக்கிறதெல்லாம் எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் மாதிரி. இல்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரி விடுங்க. எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட்ல இருந்திருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு அதிருப்தி. சரி, இசிஐ சைட்ல இருந்து ஒரு அப்டேட், அடுத்த அப்டேட் வந்துருச்சு. ஏடிஎம்கே 32 இடத்துல லீடிங், டிவிகே 28, டிஎம்கே 14. டிஎம்கே 3rd பிளேஸுங்க. இப்ப இருக்கிற நிலவரப்படி ரொம்ப அதுவும் ட்ரெயில் ஆகுறாங்க, ரொம்ப ட்ரெயில் ஆகுறாங்க. நம்ம வாங்கினதுல பாதி தான் வந்திருக்காங்க, புரியுதா? நம்ம 28 இடத்துல லீடிங், அவங்க 14 பிளேசஸ் தான். ஏடிஎம்கேக்கும் நமக்கும் 4 இடத்துல தான் டிஃபரன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம், டிராவல் ஆகுறோம். பாப்போம் இப்ப இருக்கிற இது. இப்ப தற்பொழுது டேட்டா அது 945 டேட்டா. ஓகேவா? எனக்கு ஆக்சிஜன் கொடுத்துருவோம் தோணுது. புடிச்சிருவோம் தான் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ஒரு 12 o'clockல இருந்து 2 o'clockக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும், ஃபுல்லாவே தெரிஞ்சிடும். போலிங் டே அன்னைக்கு நான் எங்க திரும்பினாலும் யார கேட்டாலும் டிவிக்கே தான் சொன்னாங்க. அதேதான். ஆனா இவ்வளவு பெரிய இது வந்து எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு பெரிய இம்பாக்ட். ஹரி ப்ரோ, 10 சீட்ஸ் 20 சீட்ஸ் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கரூர்ல நம்ம லீடிங். சூப்பர் ப்ரோ. அதுதான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான். கரூர் வந்து லீடிங் நம்ம. ஆனா லட்சுமி ப்ரோ நீங்க சொன்னது ஏடிஎம் ஹரி ப்ரோ ஏடிஎம்கே லீடிங்ன்ற மாதிரி போட்டுருந்தானுங்க கரூர்ல. நம்ம லீடிங்னு சொல்றாங்க, பாப்போம். காரைக்குடி என்னன்னா ப்ரோ, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போய் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ப்ரோ. நான் ஒண்ணு சின்ன இது மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். போலிங் டே அன்னைக்கு நான் கார்ல உள்ள போறோம். இந்த சைடு டிஎம்கே பூத் உட்காந்து இருக்காங்க, இந்த சைடு ஏடிஎம்கே பூத். அங்க கொஞ்சம் தள்ளி டிவிகே பூத் உட்காந்து இருக்காங்க. இவங்களும் கண்டுக்கல, டிஎம்கேவும் கண்டுக்கல, ஏடிஎம்கேவும் கண்டுக்கலங்களா. நான் கொஞ்சம் அப்படியே போகும்போது டிவிகே காரங்க மட்டும் எந்திரிச்சு நின்று ஃபெஸ்டிவலுக்கு வெல்கம் பண்ற மாதிரி குழந்தைலாம் வந்து வணக்கம் வச்சு கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க எங்களுக்கு, ஒரு சின்ன அப்டேட் ப்ரோ. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். டிவிகே வந்து 33, சரியா? ஏடிஎம்கே 33 செகண்ட் பிளேஸ் போறாங்க, டிஎம்கே 16. இசிஐ டேட்டா இப்போ கரண்ட் ட்ரெண்ட். அப்ப டிவிகே தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எஸ், நெக் டு நெக் 33 வந்துட்டோம். என்ன ப்ரோ, எதிர்கட்சி தலைவரை கூட வர மாட்டாங்க போலயே. அதான் சொல்றேன், பாப்போம். தெரியும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? அன்னைக்கு கவுண்டிங்ல பண்ண மாதிரியே தான் இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது டேட்டா வந்து எல்லாம் அவங்களுக்கு சாதகமா போட்டுட்டு இருந்தானுங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு பாருங்க 1 hourல. ஆரம்பிச்சதுமே 25 போட்டு வச்சிருந்தாங்க. பிரேம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. எத்தனை மணிக்குள்ள தெரியும்னு சொன்னீங்க? 12 to 2க்குள்ள தெரிஞ்சிடும். ஆனா செங்கோட்டையன் சார் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னது என்னன்னா 11 o'clockே இந்த வருஷம் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னாரு. அவரு வந்து தான் நான் வந்து அதான் அவர் கான்பிடன்ஸ் அப்படி வெளிப்படுத்திட்டு போறாருன்னு நினைச்சேன். ஆனா போற பக்கம் பார்த்தா 11க்கே தெரிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். பட் பாப்போம். ஓகே ப்ரோ. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ்க்குள்ள இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. கிட்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வித்தவுட் கேஷ் எதுவும் பே பண்ணாம. ஆமா அது பெரிய விஷயம் கூட கொடுப்பா. ஏங்க நீங்க லட்சுமி ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒண்ணு சொன்னாரு தெரியுமா? அதுதான் கரெக்ட். ரொம்ப எல்லாரும் டெஸ்பரேஷன்ல ரொம்ப வெறுத்து போய் வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் தெரியுது ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைச்சாதான் நமக்கு ஏதாவது ஒரு பண்ணிட மாட்டோம் அப்படின்னு. சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சரி இவன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அதிகமா பண்ணிருக்கானே, இவன் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அதிகமா பண்ணிருக்காங்கன்னு பார்த்து 2 பேர்ல ஒருத்தர் மாத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. 3வது ஒரு ஆப்ஷன் வரும்போது, அதுவும் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஆளு நம்ம பார்த்து வளர்ந்தால் வரும்போது
போய் குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் மாதிரி அன்னைக்கு நான் போலிங் டேல நான் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அந்த யூனிஃபார்ம் மாதிரி அவர் போட்டு இந்த காஸ்டியூம் தான் போட்டுருக்காங்க. யாரை கேட்டாலும் டிவிக்கு தான் சொல்றாங்க. அதெல்லாம் எங்க வீட்டுல குழந்தை கேட்டா கூட யாருக்கு ஓட்டு போறேன்னு கேட்டு விஜய் மாமன் போடு அப்படிங்கிறாங்க. அங்க வெல்கம் பண்ணவே பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாம் வந்து அந்த டிவிக்கு துண்டு போட்டு வாங்க வாங்க ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போய் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு. அதெல்லாம் அதுதான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ. டிவிக்கு லீட் ஆயிடுச்சு ப்ரோ. இசிஐ டேட்டா படி 38 நாம, ஏடிஎம்கே 36, டிஎம்கே 19. ஐயோ கேண்டிடேட் பேர் கூட நிறைய பேர் தெரியாதுங்க. அந்த விசில பார்த்து அப்படியே போட்டாங்க. அந்த பச்சைக்கு நான் சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சு ரெடி ஆகி போய் விசில போட்டு அமுத்திட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். விசில் தான், விசில் சின்னம் தான். அவங்க சின்ன போய் சேர்ந்தது, அதை பதிவு பண்ணது எல்லாம் பெரிய இதுங்க. கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இப்பதான் வந்து அடி வாங்கிட்டு போறான்டா வாட்ஸ்அப்ல. இல்ல பிபிசி டேட்டா எடுத்து போட்டு டிஎம்கே 100, அதிமுக 50, தாவேகா 42. அதெல்லாம் நடக்காது ப்ரோ அப்படின்னு என் ஸ்டேட்டஸ்க்கு இது வச்சிருந்தேன். நான் இன்னைக்கு போட்ட போஸ்ட் ஏதாவது ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன். தமிழ்நாடு செட் டு விட்னஸ் அண்ட் era defining political reckoning, one that will change its course forever அப்படின்னு சொல்லி போட்டேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ப்ரோ அப்படின்னா, அப்படியா இந்த கரண்ட் ட்ரெண்ட் எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு வேற லெவல் அப்படிங்கிறான். என்ன வேற லெவல், என்னென்ன பேச்சு பேசுனீங்க வாங்கடா டே அப்படிங்கிறது இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க விஜய் வந்து, ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அவர் கரெக்டா சொன்னாரு, நீங்க வந்து என்னை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, மக்களே வந்து தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. ஹி இஸ் ப்ரூவிங் இட். அந்த மீம் டம்ளர் தான் ப்ரோ நான் ஹரி ப்ரோ சொல்லும் போது கோதாவரி அந்த செருப்பு கொஞ்சம் எடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. இல்ல அதுக்கு இன்னும் டைம் வரல. சாயந்தரத்துக்கு மேலதான் அந்த மீமுக்கெல்லாம் வரணும். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதான் சொல்றேன்ல, நிலைமை எப்படியானா மாறும். ஆனா டிஎம்கே வந்து நமக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் ஃபைட் போற மாதிரி தான் தோணுதுங்க. தேர்ட் பிளேஸ்லாம் டிஎம்கே போவாங்க நான் சத்தியமா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப வேர்ஸ்டான ஒரு அதாவது சிஎமும் டெபுட்டி சிஎமும் ட்ரெயில் ஆகுறதுங்கிறது வந்து எதிர்கட்சியா கூட வர மாட்டாங்க போல இருக்கு. ஐயோ கடும் அதிருப்தியா நிஜமா நடந்துச்சு பிரச்சனை. எவ்வளவு இது இப்போ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவே பாதி. அதேதான் நானும் சொல்லுவேன். லா அண்ட் ஆர்டர் ஏகப்பட்ட லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. எங்க அந்த லாஸ்ட் ஒரு 2 months எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த 2 months டெய்லி ஒரு நியூஸ். எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நம்ம ஸ்பேஸ்ல. அது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஒரு கேஸ் நடக்குதுன்னா அடுத்து பெரிய கேஸா இருக்கும், அடுத்த நாளே இன்னொரு பெரிய கேஸ் நடக்கும். அந்த முன்னாடி நாள் கேஸை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, நாமளே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு கண்டினியூஸா வந்து போயிட்டு இருந்தது. டெய்லி ஒண்ணு. அந்த பீகார் ஃபேமிலி வந்து அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 5 வயசு குழந்தையா அது அவங்கள கொன்னது, அது நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா விளாத்திக்குளம். ஆமா, அப்புறம் கோயம்புத்தூர் டெய்லி வந்துட்டே இருக்கு அந்த அளவுக்கு. ஆனா இது ரொம்ப மோசமான ஒரு டேர்ம் தான் நினைக்கிறேன் தமிழ்நாடுக்கு வந்து. அதுவும் இல்லாம ஏடிஎம்கே வந்து எதெல்லாம் லீடிங்ல இருந்தா கூட பிஜேபி வந்து ஒரு இதுல கூட லீடிங் கிடையாது. 76 இருந்தா கூட ஒரு இதுல கூட பிஜேபி லீடிங் கிடையாது. ப்ரோ நான் சொல்லட்டா, இதுக்கு வந்து டிஎம்கே கிரெடிட் எடுத்துக்குவாங்க எப்பயுமே. அது கிடையாது, அது இந்த மண்ணுக்கான அரசியல். மக்களே புறக்கணிச்சிருவாங்க. டிஎம்கே இருந்தாலும் இல்லாட்டியும் மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா தானே பிஜேபி உள்ள வர முடியும். நாங்க தான் தடுத்து நிறுத்துறோங்கிறதே ஒரு நெரேட்டிவ்னு நான் சொல்றேன். புரியுதா? இவ்வளவு நாள் அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு தனி கட்சியா வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னா எதிர்க்கிறீங்க, சரி அதை வேணா சொல்லிக்கங்க, தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. அது மக்கள் தான் தடுத்து. அலெக்ஸ் சாயங்காலம் பார்ட்டிக்கு ரெடி ஆயிடு. அலெக்ஸ் இருக்கானான்னு தெரியல. ட்ரிபிள் டிஜிட்ல போயிடுச்சு. ஹரி ட்ரிபிள் டிஜிட் போயிடுச்சா? தந்தியில போட்டுருக்கான் பாரு. ட்ரிபிள் டிஜிட்ல போயிடுச்சு. 102 சூப்பர் சூப்பர், வெரி குட். தந்தி ஏங்க எல்லா சேனலும் நமக்கு இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, ட்ரிபிள் டிஜிட் 103 ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், பனையூர்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கன்ஃபார்மா தெரியும், கன்ஃபார்மா சொல்லலாம் ப்ரோ. இப்போதைக்கு லக்ஷ்மி ப்ரோ யார் கேட்டது கேள்வி? லக்ஷ்மி ப்ரோ தான் கேட்டேன். லக்ஷ்மி ப்ரோ நம்மளுக்கு கன்ஃபார்மா எல்லாம் வந்து இப்ப தெரியாது ப்ரோ. நம்மளுக்கு கரெக்டா ஒரு 2 o'clock வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். நம்மளுக்கு லீடிங் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொகுதியிலயும் ஒரு 15,000 கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லீடிங்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு.
ஓகே. ஆனா ஆனா ஒரு ஆனா டிஎம்கே ரேவந்த் காரன்னு சொல்றாரு, இல்ல நாங்க 3வது ரவுண்ட்ல மேனிபுலேட் பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா ரேவந்த் புல்லு மட்டும் இல்ல எல்லாமே அரிக்குது. ரேவந்த் இருக்கிறதுலே விஎஸ் பாபு அண்ணன் சம்பவம் தான் பயங்கரமான சம்பவமா இருக்கும் போல. இல்ல எனக்கு ரியல் அவுட் ஆஃப் தான் இது வாக்கியார் மாதிரி. நான் ஒண்ணு கேக்குறேன்டா, பண்ணா கேக்குறேன்டா. நம்ம மச்சான் ரஜினிகாந்த் ஒருத்தர் சுத்தி இருப்பானே டெய்லி அவன் என்னன்னா இந்த சேட்டு பையன் என்ன பண்றன்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி. ஏய் கைஸ் அப்டேட் ஒரு இல்யூஷன் மாதிரி இது சொல்லு. அலெக்ஸ் இசிஐ வெப்சைட் அப்டேட் சொல்றேன். டிவிகே 45 லீடிங் சரியா, ஏடிஎம்கே 41, டிஎம்கே 19, தேர்ட் பிளேஸ் போறாங்க. எல்லாத்துலயும் தேர்ட் பிளேஸ், எல்லா ரவுண்ட்லயும். இரு இப்ப போடுறேன் இரு. ஹரி ப்ரோ 47 44ல இப்போ வந்து அப்டேட் பண்றாங்க இப்போ. ஏய் இப்பதான்ப்பா பார்த்தேன், அதுக்குள்ள அப்டேட் பண்றேன். நான் இப்பதான் பார்த்தேன் 47 டிவிகே. அப்படியா? இல்ல இசிஐ ஆமாங்க 47 44 அதுக்குள்ள அப்டேட் ஆயிடுச்சு போல. டிஎம்கே 20 எங்க நம்மளதுல பாதி கூட இல்லங்க லீடிங்ல டிஎம்கே. நம்ம 47ல இருக்கோம், அவனுக்கு 20 தான் இருக்கானுங்க. ஏடிஎம்கேக்கும் நமக்கும் தான் ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பொத்தூஸ் யாருக்கும் வரக்கூடாதுடா. எதிர்கட்சியா கூட இருக்க மாட்டாங்க ப்ரோ. எதிர்கட்சி அதெல்லாம் கனவுல கூட காண முடியாது ப்ரோ. இல்ல நான் சொல்லிட்டேன் ரேவந்த், தளபதியே கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டாரு. 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிகே டிஎம்கேன்னாரு. ஆனா அது கூட இல்ல, இருக்காங்க இல்லாம சோலோ ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஏடிஎம்கேக்கு நமக்கும் போயிட்டு இருக்குது. அதான் வெறுத்திருக்காங்க, அந்த அளவு வெறுத்திருக்காங்க மக்கள். அப்பா எல்லாம் எவ்வளவு கலாச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு இருக்கு கச்சேரி. நானும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் ரேவந்த், ஒரு பெரிய லிஸ்ட். சரி அலெக்ஸி, ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த ஜாலி அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். நமக்கான வெற்றி ஜோன் ஆரோக்கியசாமி என்ன ட்வீட் பண்ண போறானோ தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ அவரை பத்தி இல்ல, அதான் அதெல்லாம் விடுங்க. நம்ம ஆளுங்களை பத்தி எல்லாம் பேசணும்னா நம்பர்ஸ் போட்டு பேசுவோம். அவரு முடிச்சிட்டாரு, அவர் போட வேண்டியதெல்லாம் சொல்லி நல்லா வந்து இல்லடா, என் வீட்டுல இந்த சத்யராஜ் மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானு ஒரு படத்துல. முதல் சுற்று, 2வது சுற்று, 2 சீட்ல பின்னாடி வரீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வரியா? ஆமா. நான் எனக்கு தெரியாதுடா, நான் ஆக்சுவலா 6 மணிக்கு எழுந்தேன் ஹரி. சரி 6 மணி தான் ஆகுது, கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா பெட் போனை பார்த்துக்கிட்டே படுப்போட்டு அப்படியே தூங்கி இருக்கேன். கேக்குதா ரேவந்த் பேசுறது? எனக்கு தான் கேட்கல ப்ரோ. இதேதான் ப்ரோ, நானும் 6:30க்கு எழுந்துட்டு போனை பார்த்துட்டே இருந்தேன். என்னடா எப்படா 6:50 வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தேன். 7 o'clock நினைச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட் நான்லாம் தூங்கிட்டேன். காலையில எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஏய் என்னையா விட்டா அவேக்கு எட்வின் எல்லாம் சொன்னது நடந்துரும் போலயே போற பக்கம் பார்த்தா. அவங்க எல்லாம் ஹீரோ ஆயிருவாங்க, அவ்வளவுதான். ஆக்சிஸ் மை இந்தியா எல்லாம் அவ்வளவுதான், அப்புறம் கையிலே பிடிக்க முடியாது அவனுக்கு. ஓட்ட மாறுமா கூட்டம்லாம் ஓட்ட மாறுமா, வராத கூட்டம் ஓட்ட மாதிரி இருக்கு. அந்த நியூஸ் சேனல் எல்லாம் பின்னாடி பேசினே இருப்பானுங்களே, அழுகுறானுங்க ப்ரோ பயங்கரமா. அவங்க ஒரு லேடி இருப்பாங்கல்ல, நெல்சனை போட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்காங்க லைவ்லயே. இவங்க கௌதமி அவங்க என்ன சொன்னாங்க, வந்து இப்போ சிஎம் தொகுதியிலையும் டெப்டி சிஎம் தொகுதியிலையும் வந்து பின்னாடி வென்றத இப்போ வந்து நெல்சன் படிப்பாரு இந்த நியூஸ, நீங்களா அமைதியா இருங்க அப்படின்ட்டுச்சு. சாமி ப்ரூட்டல். அவங்க திடீர்னு வந்து என்ன விசில் சத்தம் அதிகமா கேக்குது, எங்கப்பா தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கும் பாருங்க அப்படின்றாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் யாருமே கண்டுக்கல, ஏளனமா பேசுனீங்க. ஒருத்தர் என்னடா சொன்னாருன்னா 10ல் 7 பேரை கேட்டா விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. பட் ஹி cannot be a victor, he will be a disruptor அப்படின்னாரு ஒருத்தர். எங்க போனாங்கன்னு தெரியல இவங்க எல்லாம். இப்போ வரட்டும், எனக்கு அதாங்க புரியல அப்படிம்பாங்க. எனக்கு அதாங்க புரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிம்பாங்க. வந்து என்ன புரிஞ்சுக்க முடியல, எல்லாம் நல்லாதான் புரியுது. அவ்வளவு வெறுப்பு சம்பவம் நிறைய பேர்ல புக் மார்க்ல போட்டு வச்சிருக்கேன். அவனுங்களுக்கு எல்லாம் குஜிலி மஸ்து பண்ணுவோம். பொறுமை சாமி, பொறுமை. ஒரு 2 மணி தாண்டட்டும், எல்லாம் மொத்தமா இறங்குவான்.
இல்ல இன்னும் நிறைய அணிலுங்க உள்ள வரல, எல்லாம் கொஞ்சம் நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இப்ப மட்டும் இருப்பாங்க. எந்திரிச்சு பார்த்து ஷாக்ல வருவானுங்க, நெஞ்ச புடிச்சிட்டு என்னடா சொல்றீங்க நம்ம லீடிங்க அப்படின்னு. அலெக்ஸ் தான் ஏற்கனவே